வாங்கம்மா வாங்க. வாங்கம்மா வாங்க. உங்க வீடு தேடி வந்திருக்கு பழ வகைகள், காய்கறி வகைகள். வாங்கம்மா வந்து அள்ளிட்டு போங்கம்மா. குறைந்த விலையில் தரமான காய்கறி வகைகள். வாங்கம்மா வாங்க. இங்க என்கிட்ட எல்லா விதமான காய்கறியும் பழங்களும் இருக்கு. நிறுத்துங்க வாங்கம்மா நிறுத்துங்க வாங்க. அண்ணாச்சி, எதுக்கு இப்படி தொண்டை வலிக கத்திட்டு வரீங்க? அதான் வந்துட்டோம்ல, எதுக்கு இன்னும் கத்திட்டு வரீங்க? இன்னைக்கு என்ன அண்ணாச்சி அதிசயமா காய்கறி பழம் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? மார்க்கெட்ல ஃப்ரெஷ்ஷா இருந்தது பழம் எல்லாம், அதனாலதான் வாங்கிட்டு வந்தேன். புதுசா வந்திருக்கு மார்க்கெட்ல. எல்லா பழமும் புதுசா தான் தெரியுது. இது என்ன பழம் இது? அது வந்து டிராகன் ஃப்ரூட்டுமா. என்னவோ டிராகன் ஃப்ரூட்டோ ட்ரீகன் ஃப்ரூட்டோ நம்மளுக்கு வாயில எல்லாம் நுழையாது. எவ்வளவு அது கிலோ குடுக்குறீங்க? அது கிலோலாம் இல்லம்மா, ஒரு பழமே 150 ரூபாமா. அந்த என்ன அண்ணாச்சி சொல்றீங்க? ஒரு பழம் 150 ரூபாவா? என்ன பழ விலைய கேட்டா தங்க விலை சொல்றீங்க? சரி விடுக, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். ஏலே அண்ணாச்சி, மாம்பழம் சொல்லுங்க எவ்வளோ? கொஞ்சம் வாங்கி சாப்பிடுற மாதிரி சொல்லுவீங்களா? இவ்வளவு விலைய வித்தா நாங்க எதைதான் வாங்கி சாப்பிடுறது அண்ணாச்சி? இப்படி விலைய விக்கிறீங்க. அந்த ஒரு பழம் 150 ரூபான்றீங்க, அது வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எப்படி சாப்பிடறத வாங்கி? எங்களுக்கு அதெல்லாம் கட்டுப்படி ஆகுமா? ஏம்மா ஏம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வந்து அங்க பாலை வச்சிட்டு கேஸ் மேல இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கவ? அங்க உனக்கு மறந்துட்டியா நீ பால் வச்சது? ஆமால, மறந்துட்டேன். என்ன மறந்துட்ட? போ பொங்கி இப்ப 1/2 லிட்டர் பால் தான்மா இருக்கு. போ, என்ன பண்ண போற நீ இப்போ? என்கிட்ட சொல்லிட்டுனா போனியா நீ? அதுவும் சொல்லிட்டு போல. எல்லாம் இந்த அண்ணாச்சினாலதான் வந்தது. என்னது நான் பண்ணனா? என்ன வம்பா போச்சு? ஏம்மா அவரை ஏம்மா நீ திட்டிட்டு இருக்க? உன் தப்பு தானம்மா. நீ சொல்லாம வேலை வந்துட்ட. இங்க என்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கல, சொல்லிருந்தா ஆமித்திருப்பல. இவ ஒருத்தி வாயாடி, இவகிட்ட வாய கொடுக்க முடியுமா? அங்கிள் என்ன கொண்டு வந்திருக்கீங்க? ஏய் ஸ்ட்ராபெரி. அம்மா எனக்கு இது ஸ்ட்ராபெரி வாங்கி தாம்மா. நல்லா இருக்கும் புளிப்பா. நீ சாப்பிட்டு பாத்திருக்கியா? நல்லா சாப்பிட்டா நல்லா சூப்பரா இருக்கும்மா. அங்கிள் இது எவ்வளோ அண்ணாச்சி? ஸ்ட்ராபெரியோ கீபெரியோ ஏதோ சொல்றாளே இவோ. இருக்கிறது அந்த 4 பழம் தான்மா. அது நான் 100 ரூபாய்க்கு தரேன். ஏம்மா 100 ரூபாய்க்கு தரஹாமா? வாங்கி தாங்கம்மா. ரொம்ப விலை கம்மியா தாம்மா இருக்கு. 4 பழம் இருக்கும்மா. எனக்கு வேணும்மா. நான் எப்பவுமே சாப்பிட்டது இல்லம்மா. வாங்கி தாங்கம்மா. அம்மா ஏன்னா அது 100 ரூபாய் சொல்றாங்கல்ல. ஏம்மா 100 ரூபாய் தானம்மா. வாங்கி தாங்கம்மா. ரொம்ப நாள் ஆகிடுச்சும்மா சாப்பிட்டு. நீங்க வாங்கண்டே இல்லம்மா. வாங்குங்கம்மா. எதுக்கும்மா? செடி கூட இருக்கே இங்க. அங்கிள் செடி எல்லாம் இருக்கு. 2 பழம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்கம்மா. அம்மா வாங்கி தாங்கம்மா. ஏலே அம்மா ப்ளீஸ்மா வாங்குங்கம்மா. எதுக்குமா இப்படி பண்றீங்க? பழம் வாங்கறதுக்கு தானம்மா இங்க வந்தீங்க. அங்க 1/2 லிட்டர் பால் வேஸ்டா போயிடுச்சு. ஐ ஐ இது பாருமா எப்படி நான் தூக்குறேன். இது ஏமா என் கையிலே வர மாட்டேங்குது. இது பாருமா. ஐ நான் தூக்கிட்டேன் 2 செரி. அம்மா இது செரிமா. பாப்பா அது கையில எல்லாம் எடுக்காதம்மா. கையில எடுத்தா நசுங்கி போயிடும், பழம் வீணா போயிடும். சரி சரிங்க அங்கிள், நான் எடுக்க மாட்டேன் எதுவுமே. ஏம்மா கிரீன் ஆப்பிள் கூட இருக்குமா இங்க? எதையாவது வாங்கி தாங்கம்மா. எதுவுமே வாங்கி தராத. எதுக்குமா சும்மா நின்னுட்டு இருக்கீங்க? கிரீன் ஆப்பிள் இன்னும் விலை ஜாஸ்தி பாப்பா. ஏல அண்ணாச்சி, என்ன இப்படி சொல்றீங்க? எல்லா பழையும் இப்படி விலை விக்கிறீங்க? ஏம்மா நீ எதுவுமே வாங்கி தர வேண்டாம்மா. எதுவுமே வாங்க தேவையில்லை. எல்லாமே விலையை கேட்டு கேட்டு சும்மா கம்முன்னு நின்னுட்டு இருக்க. எதுவுமே வாங்க மாட்டேன் நீ பழம், எனக்கு தெரியுமா. ஏல, நான் பழம் வாங்கறதுக்கெல்லாம் வந்தேன். நான் வந்தது காய்கறி எதுனா வாங்கறதுக்கு வந்தேன். பார்த்தா பழம் தான் இங்க இருக்குல்ல. எதுவுமே இல்ல பாரு. ஏதோ ஒரு முருங்கைக்காய் தான் நிறைய இருக்கு, அதுவும் உலர்ந்து போயிருக்கு. இப்படி வச்சிருக்காங்க. அண்ணாச்சி எதுக்கு இன்னைக்கு பழத்தை எடுத்துட்டு வந்தாலும் தெரியல. ஒரு கத்திரிக்காய் காணோம், எதுவுமே காணோம். என்ன அண்ணாச்சி நீங்க இப்படி வந்திருக்கீங்க இன்னைக்கு? நாங்க எதை சமைக்கிறது? நான் என்னம்மா பண்றது? பக்கத்து தெருவுல கல்யாண வீட்டுக்காரங்க இருக்காங்க. எல்லாமே காய்கறி எல்லாம் அவங்க வாங்கிட்டாங்க. அவங்க வீட்டுல அவ்வளோ ஜனங்க இருக்காங்க. நான் என்ன பண்ணட்டா? நான் எல்லா காயும் எடுத்துட்டு வந்தேன், எல்லா பழமும் எடுத்துட்டு வந்தேன். ரொம்ப இருந்தது என் வண்டி. இப்பதான் மொத்தமே காலியா இருக்கு. இப்ப மட்டும் கொஞ்சோண்டு தக்காளி இருக்கு, அவ்வளவுதான். ஒரு கோஸ் வச்சிருக்காங்க. நான் என்னம்மா பண்ணுறது? சரி அண்ணாச்சி, தக்காளி எவ்வளவு கொடுப்பீங்க? அது 20 ரூபாய்க்கு தரமா, வாங்கிக்கோ. அப்பாடி, எப்படியோ அதுனா விலை கம்மியா குடுக்கிறீங்களே.
இல்லன்னா அது கூட வாங்க முடியாது. அது ஏதோ 4 இருக்கவே குடுக்குறீங்க. என்ன அண்ணாச்சி இன்னைக்கு இவ்ளோ டைம் ஆயிடுச்சு, நீங்க இவ்ளோ லேட்டா வந்திருக்கீங்க. பொழுது போகுது இப்போ. வாங்க அர்ஜுன் அம்மா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு உங்கள. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்க கயலம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன அண்ணாச்சி இன்னைக்கு காய்கறியே காணோம், எல்லாம் பழம் தான் நிறைய தெரியுது வண்டியில. ஆமாம்மா, இன்னைக்கு காய்கறி எல்லாம் காலி ஆயிடுச்சு. இது ஸ்ட்ராபெரி வேணும்னு பசங்க ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு இந்த ஸ்ட்ராபெரி கிரீன் ஆப்பிள் எல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு பசங்களுக்கு வாங்கி கொடுத்து கூட மார்க்கெட்ல வர மாட்டேங்குது சீக்கிரமா. எவ்வளவு விக்கிறீங்க அண்ணாச்சி இதெல்லாம்? டெய்லி எடுத்துட்டு வாங்க இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம், பசங்களுக்கு ரொம்ப நல்லது கொடுத்தா. கிரீன் ஆப்பிள், செர்ரி நல்லா எடுத்துட்டு வந்திருக்கீங்களே, ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கே பார்க்கவே. அம்மா அம்மா எனக்கு மேங்கோ வாங்கி தாங்கம்மா. மேங்கோ சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுமா. நல்லா இருக்குமா, சூப்பரா எல்லோ கலரா இருக்குமா, நல்லா அழகா இருக்கு, வாங்கி தாங்கம்மா. கொஞ்சம் தாம்மா இருக்கு. அங்கிள் எவ்வளவு விக்கிறீங்க மேங்கோ? கிலோ 50 ரூபாய் தான்ப்பா மேங்கோ. அம்மா கிலோ 50 ரூபாய் தாம்மா மேங்கோ. வாங்கி தாங்கம்மா. மேங்கோ அவ்வளவுதாம்மா, வேற எதுவுமே வேண்டாம்மா, எங்களுக்கு மட்டும் மேங்கோ மட்டும் போதும்மா. எனக்கு மேங்கோ மட்டும் வாங்கி தாங்கம்மா ப்ளீஸ்மா, வேற எதுவுமே வேண்டாம்மா. வாங்கி தர அர்ஜுன், உங்களுக்கு தானே வாங்கறதுக்கு வந்திருக்கேன். இங்க பழம் தான் இருக்கு, இப்ப நம்ம பழம் தான் வாங்கிட்டு போனோம், காய்கறி எதுவுமே இல்ல வாங்க. அதுதான் வாங்க போற, பழம் தான் வாங்க போற. வேற எந்த பழம்னா கேளு, செரி கூட இருக்கு பாரு. ஆமாம்மா, செரி கூட இருக்குமா, செரி கூட வாங்கி தாங்கம்மா. அம்மா அம்மா, நானும் இங்க இருக்க உங்க பொண்ணுன்னு ஒண்ணு, எனக்கு கிரேப்ஸ் வாங்கி தாங்கம்மா. அவனையே கேட்டுட்டு இருக்கீங்க, எனக்கு கிரேப்ஸ் வேணுமா? கிரேப்ஸ் பாருங்கம்மா, அழகா இருக்கு, எனக்கு அதுதான் வேண்டும், எனக்கு வேற எதுவும் வேண்டாம்மா, மட்டும் கிரேப்ஸ் வாங்கி தாங்கம்மா ப்ளீஸ்மா. அண்ணாச்சி எல்லா பழமும் 50 ரூபாய்க்கு கொடுங்க கிலோக்கு. உங்களுக்கும் வேண்டாம் எங்களுக்கும் வேண்டாம், நாங்களும் வாங்கி போவோம்ல, அதுவும் காலி ஆயிடும் பழம் எல்லாமே உங்க வண்டியில இருந்து. துமா, தாயே நீ கொஞ்சம் நவுருமா, என் வியாபாரம் அவ்வளவுதான். நான் நாளைக்கு போய் பொழைக்க தேவையில்லையா? என் வயிற்று பொழைப்புக்கு தானேம்மா நான் வந்திருக்கேன். நீ பார்த்தா என்ன 50 ரூபாய் கேக்குற, 1 கிலோயா? எல்லா பழமும் கேக்குற. அதுவா? நவுருமா நவுருமா, நான் கிளம்புறேன். முதல்ல நீங்க ஒன்னும் வாங்கவே தேவையில்லை. ஐயா எதுக்கு இவ்வளவு கோவிக்கிறீங்க? நில்லுக அண்ணாச்சி, ரொம்பதான் பண்றீங்க. என்னம்மா ரொம்பதான் பண்றேன் நானு? பின்ன என்னம்மா, நீ 50 ரூபாய்க்கு கேட்டா நான் வாங்குனது எனக்கு கட்டுப்படி ஆக தேவையில்லையா? நீ 50 ரூபாய்க்கு கேக்குற, நான் உங்களுக்கு 50 ரூபாய்க்கு வித்துட்டு நான் என்னம்மா பண்ணட்டா? சரி அண்ணாச்சி, கோவப்படாதீங்க. அந்த அம்மா ஏதோ தப்பா கேட்டுட்டாங்க. நான் ஒன்னும் ஐடியா சொல்றேன் கேளுங்க. எங்களுக்கு தேவையான பழம் 4 பழம் நான் எடுத்துக்கிறேன், அந்த அம்மாவுக்கு தேவையான பழம் 4 பழம் எடுத்துக்கிட்டோம். எல்லாமே மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸா வாங்கிட்டு அதுக்கான விலையை நீங்க சொல்லுங்க. சரிம்மா, நீங்க இப்ப எப்படி நல்லா சொன்னீங்க, இது கேட்க நல்லா இருக்கு. இதே மாதிரி வாங்கிக்கோங்க 2 பேருமே. சரி அர்ஜுன் அம்மா, நீங்க சரியா சொன்னீங்க, இதே மாதிரி வாங்கிக்கலாம், எனக்கும் இப்படிதான் வேணும். சரி கயலம்மா, இப்படியே வாங்கிக்கலாம். உங்களுக்கு தேவையான பழம் 4 பழம் பாருங்க, எனக்கு தேவையான பழம் நான் பாக்குறேன், சரியா? சரிம்மா, அதே மாதிரி எடுத்துக்கோங்க. நாங்க நான் கிண்ணத்தை கொடுக்குறேன். அம்மா அம்மா எனக்கு மாம்பழம் வேணும், அது வாங்காத விட்டுடாதீங்க, எனக்கு மாம்பழம் வாங்கி தாங்க ஃபர்ஸ்ட். சரிம்மா, பொழுது போகுது, தெரு லைட்டே போட்டுட்டாங்க, இருட்டா வேற ஆகுது, சீக்கிரமா எடுங்க. எனக்கு வேற போகணும், வீட்டுக்கு வேற போகணும். எனக்கு வியாபாரம் இன்னும் ஆகவே இல்லை, எப்போ முடிய போகுது தெரியல. இந்தாங்க கிண்ணம், 4 பழம் எடுத்து போடுங்க சீக்கிரமா. சரி அண்ணாச்சி, செர்ரி போட்டுக்கிறேன். என்னெல்லாம் போட்டா? கிரீன் ஆப்பிள் போடுமா. ஏப்பா நீ எப்பவுமே வாழைப்பழம் தாம்மா போடுவே, உனக்கு வாழைப்பழம் இல்லைன்னா நீ தூக்கமே வராது உனக்கு. ஸ்ட்ராபெரி போடுமா. சரில, போட்டு தானே இருக்க, போதுமா 4 பழம் உனக்கு? அர்ஜுன் என்ன கேட்டான்? கிரீன் ஆப்பிள் கேட்டான், மேங்கோ கேட்டா, அப்புறமா மலர் வந்து கிரேப்ஸ் கேட்டா. கிரேப்ஸ் கேட்டு போட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பைனாப்பிள் எடுத்துக்கலாம், அப்புறமா ஒரு ஸ்ட்ராபெரி எடுத்துக்கலாம். சரி போதும் அண்ணாச்சி, இதுக்கான விலையை சொல்லுங்க. சரிம்மா, நீங்க 5 பழம் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு வந்து 250 ரூபாய். இந்த அம்மா 4 பழம் எடுத்திருக்காங்க, உங்களுக்கு வந்து 200 ரூபாய். சரி அண்ணாச்சி, உங்களுக்கும் இல்லை எனக்கும் இல்லை, இந்த 5 பழத்துக்கு 230 ரூபாய் வாங்கிக்கோங்க, முடிச்சிடலாம், அவ்வளவுதான், நான் கிளம்புறேன். சரிம்மா, 250 ரூபாய் தான் கொடுக்காதீங்க, 230 ரூபாவே கொடுங்க. சரி அண்ணாச்சி, நான் 230 ரூபாய் நான் எடுத்துட்டு வரேன். எல்லாம் அண்ணாச்சி, என்ன 200 ரூபாய் சொல்றீங்க 4 பழத்துக்கு? அப்போ ஒரு பழம் 50 ரூபாவா? ஏமா இன்னுமாமா நீ விடல? ஏமா?
எல்லாம் அண்ணாச்சி என்ன பின்ன நான் என்ன பண்ணட்டா? நீங்க 50 ரூபாய் ஒரு பழம் சொல்றீங்க. எனக்கு காய்கறி வாங்கணும் தானே வந்தேன் நானு. நீங்க பழமே வாங்க விட்டுட்டீங்க 200 ரூபாய்க்கு. எம்மா ஏம்மா இப்படி பண்ற? ஒரு வாட்டி இந்த பழம் வாங்கி கூடம்மா, சாப்பிட தானம்மா போறோம் நம்ம. ப்ளீஸ்மா வாங்கி தாங்கம்மா. எதுக்குமா இன்னொரு வாட்டி வாங்கி தராதீங்க. சரி சரி குடுக. என்ன பண்றது, இவ்வளவு விட மாட்டா. வாங்கிக்கோமா தாயே, நீ வாங்கிட்டு முதல்ல கிளம்புமா, நான் முதல்ல கிளம்புறேன் இங்க இருந்து.